சார் இந்த நாளை நான் ரொம்ப சந்தோஷமா வாழணும், இந்த நாளை நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், இந்த நாளில் என் மன அமைதி பெறணும், என்ன பண்றதுன்னு கேட்டா தமிழ் கற்றுக் கொடுத்ததுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த 4 விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்னு தமிழ் 4 விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. எங்கேயோ நீங்க நடந்து போறீங்கப்பா, கடவுளுடைய திருவுருவம் படுதா, ஏதோ ஒரு இலைய பறிச்சு அப்படி போட்டு போங்க. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. பசுனா பசுமாடுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, ஏதோ ஒரு உயிரினம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உயிரினம். ஒரு புறாவுக்கு அரிசி போடலாம், காக்கைக்கு சாதம் போடலாம், அணிலுக்கு அரிசி போடலாம், மாட்டுக்கு ஒரு கழனி தண்ணீரை வைக்கலாம், நாய்க்குட்டிக்கு 2 பிஸ்கெட் போடலாம். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. இது எதுவுமே முடியலையா, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நாம சாப்பிடுவோம்ல சார், அப்ப ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இது எதுவுமே முடியலையா, ஒருத்தரை சந்திக்கும் போது நல்ல வார்த்தையா சொல்லுங்க.